ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து என் பொண்ணுங்க புளி சாப்பாடு தான் வேணும் நைட்டு சொல்லிட்டு படுத்துக்கிட்டாங்க. அதனால் காலையில் நேரமாக எழுந்துச்சி புளி சாப்பாடு செஞ்சேங்க. ரொம்பங்க வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்குது. எல்லாம் புளி சாப்பாடு செய்யணுன்னா அதில் நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க போல் இருக்கு. நான் அன்னைக்கு மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு நான் போட்டு விட்டேன். புளி சாப்பாடு எப்படி செய்யணுன்னா எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு போட்டு கடலப்பருப்பு போட்டு மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு ஜீரகம் பூண்டு பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். புளி தண்ணி ஊற்றணுன்ட்டு நல்லா 1 மணி நேரங்க. அவ்வளோ நேரம் ஆகுது. நல்லா தண்ணியாட்டம் இருந்தது பாருங்கள். சுண்டி பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. அதை வந்து இன்னும் சுண்டி வச்சு பாருங்கள் இன்னும் இதாகிடுச்சு. சாப்பாடை நல்லா விசில் விட்டு எடுத்து சாப்பாடை எடுத்து நல்லா கொட்டி நல்லா ஆற வச்சேங்க. நல்லா ஆற வச்ச ஒட்டி நல்லா புளி வந்து திருப்பி வந்து நல்லா சுண்டக்காய் மாதிரி நல்லா சுண்டிடுச்சுது இந்த மாதிரி ஆனோட்டு அதை எடுத்து போட்டு நல்லா கிளறுனேங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் எங்கள் சித்திங்களும் அந்த மாதிரி தான் டேஸ்ட்டு செய்வாங்க. அவங்கள மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு சூப்பராக செய்கிறேன் நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னாரு. இது பிடிச்சிருக்கா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.